10th standard sets, relations and functions ஓட introduction பார்க்க போறோம். Setsன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இது உங்களுக்கு தெரியும். Sets is a collection of well defined objects. ஒரு கலெக்ஷன் தான். இப்போ உங்க ஸ்கூல்ல எவ்வளவு டோட்டல் ஸ்ட்ரெngth அப்படினு கேக்குறாங்க. இல்ல பாய்ஸ் எவ்வளவு girls எவ்வளவுன்னு சொன்னாங்கன்னா we are able to identify. அந்த ஆன்சரை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படினு சொல்றதா collection of well defined object is known as set. செட்னா ஒரு கலெக்ஷன். ரெயின்போல என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு கலர், அது ஒரு செட். அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றது தான் என்னதுன்னா செட்ஸ். ஃபைனைட் செட் அப்படின்னா என்ன, இன்ஃபைனைட் செட் என்னன்னா, ஃபைனைட் செட்னா கவுண்டபிள் செட். எதை வந்து கவுண்ட் பண்ண முடியும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ அது வந்து கவுண்டபிள் செட். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100. லெஸ் தேன் 100க்குள்ள இருக்க பாசிட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் எழுத சொல்றாங்க. ஸோ we are able to find out. இத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சத வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். அதுவே ஒரு ட்ரீல எவ்வளவு லீவ்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. we are not supposed to find out. அப்புறம் எவ்வளவு கிரேட் மேத்தமேட்டிஷியன் வேர்ல்ட் ஃபுல்லா இருக்காங்க. it is infinite set. அந்த மாதிரி uncountable set is known as infinite set. example stars in the sky. இது எல்லாமே என்னதுன்னா infinite set. finiteனா countable, infinite na uncountable, set na collection of well defined objects. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ நம்ம புதுசா படிக்க போறது வந்து இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ்ல வந்து ரெண்டு இன்டர்வல் இருக்கு. ஒன்னு ஓபன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல். as usual நம்ம லோயர் கிளாஸ் பிராக்கெட் போட சொன்னா எந்த பிராக்கெட் வேணா போட்டுப்போம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் ஓபன் இன்டர்வல் அப்படின்னா இது பேரு ஓபன் பிராக்கெட், இதுக்கு பேரு ஓபன் பிராக்கெட், இதோட பேரு ஓபன் பிராக்கெட். இந்த ரெக்டாங்குலர் பிராக்கெட்டுக்கு பேர் வந்து க்ளோஸ்டு பிராக்கெட்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு க்ளோஸ்டு பிராக்கெட். ரெண்டுத்தையும் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செக்மெண்ட் 3 சென்டிமீட்டர் வரைங்கன்னு சொன்னாங்க. இப்படி 3 சென்டிமீட்டர் வரைஞ்சுப்போம். இப்போ இதுல வந்து நான் இங்க 0, இந்த சைடு வர்றது எல்லாமே என்னதுன்னா நெகட்டிவ். ஸோ இது எது வரைக்கும் போகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே மாதிரி இது இந்த லைன் செக்மெண்ட் வந்து பிளஸ், ஒரே லைன் செக்மெண்ட் தான், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். மிடில் வந்து 0ன்னு பிளாட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2ல இருந்து +2, இங்க -2 இருக்கு. திஸ் இஸ் -1 1 2. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ டஸ் நாட் இன்க்ளூட், சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சொல்றேன். இது ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. ஓப்பன் இன்டர்வலுக்கு ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ -2ல இருந்து +2க்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1 0 1 இவ்வளவுதான் இருக்கு. இந்த மூணு நம்பர்ஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள பாயிண்ட் -0.5 0.8 அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் இருக்கு. இது இன் பிட்வீன் த நம்பர்ஸ் -2 to +2 என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த பிராக்கெட்டை, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க பிராக்கெட்டை வந்து -2 to +2 இன்சைட்ல வரத வந்து ஓபன் இன்டர்வல்னு சொல்லுவோம். இன் கேஸ் இப்போ this is -infinity plus infinity 0 -2, this is +2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா என்னன்னா -2வும் வரும், இதுல +2வும் வரும். ஆனா இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா -1 0 1. பட் இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா -2 -1 0 1 2. ஏன்னா less than or equal to போட்டாங்கன்னா நம்ம இந்த நம்பரை என்ன பண்ணுவோம், இன்க்ளூட் பண்ணிப்போம். சோ இத வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்லுவோம். சோ இதுல இருந்து இதுக்குள்ள ஆரம்பிக்கிறது வந்து என்னன்னு சொல்றோம்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரு ஓபன் இன்டர்வல், ஓபன் பிராக்கெட்னு சொல்லுவாங்க, க்ளோஸ்ட் பிராக்கெட். ஓபன் இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல் நம்ம இப்போ புதுசா படிப்போம். 11th தான் நீங்க படிப்பீங்க. 10th இருந்து வரும்போது இந்த -2வும் பிளஸ், நான் சும்மா தான் இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எந்த நம்பர் வேணா இருக்கலாம். -2ல இருந்து +2 குள்ள இருக்க நம்பரை நம்ம சொல்றது வந்து ஓபன் இன்டர்வல். இன்க்ளூட் பண்ணி அந்த நம்பரையும் சேர்த்து சொல்றது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட்னா என்னன்னா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள தான் நெய்பர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெய்பர்ஹுட்னா என்னன்னா a - எப்சிலான் 0 a + எப்சிலான். இதுல -infinity போறதும் நெய்பர்ஹுட்ல வந்து எப்சிலான் கண்டிப்பா வரும். 0 a + எப்சிலான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இங்க 0, this is 7, this is 8 9. இப்போ what is the neighborhood of 8 ன்னு கேக்குறாங்க. what is the neighborhood of 8? இப்போ 8 ஓட நெய்பர்ஹுட் எதுன்னு
7.9. இதுக்கு அப்புறம் 8.1. அப்ப neighborhood of 8 க்கு எதுனா 7.9 வரும் 8 வரும். இததான் a minus epsilon a plus epsilon னு சொல்றோம். கூட இருக்க நம்பரை விட்டு. இப்போ a minus epsilon to a plus epsilon. Once again I'll repeat. For example, 8 is the number. What is the neighborhood of 8? அப்படினா in between 7 to 8, before number is 7.5, 8 to 9 after point is 8.1. So the neighborhood is 7.9 னு சொல்லலாம் 8.1 னு சொல்லலாம். neighborhood னா as usual நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? நம்ம இங்க இருக்கோம்னா பக்கத்து வீட்ல அக்கம் பக்கத்து வீடுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வீடு பக்கத்து வீடு. அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா neighborhood னு சொல்லுவோம். இங்க பாயிண்ட பொறுத்தவரைக்கும். Next, domain and range. இதுவும் படிச்சிருக்கோம். domain இப்போ a cross a ஓட வேல்யூ 3,4, b ஓட வேல்யூ a, b. நான் இப்போ இத cross productல எழுதும்போது எப்படி எழுதுவேன்? 3,a 3,b 4,a 4,b. அப்ப இந்த இப்போ இது செட் கொடுத்திருக்காங்க. அதனால இத வந்து domain, இத வந்து range னு சொல்லிடுவோம். வெறும் a cross b ஓட வேல்யூ மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வர நம்பர்ஸ் வந்து domain, ஃபர்ஸ்ட் வர நம்பர் வந்து domain, செகண்ட் வர நம்பர் வந்து range. ஃபர்ஸ்ட் வர நம்பர் domain, செகண்ட் வர நம்பர் range. அந்த range இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா கோடொமைன் னு சொல்றோம். range கோடொமைன் னு சொல்றோம். நெக்ஸ்ட் cryptography. cryptographyல தான் கோடிங் டீகோடிங் னு வருது. cryptography is nothing but இப்போ ஃபாரின்ல இருந்து ஏதோ லாங்குவேஜ் இது பண்றாங்க அப்படினா அவங்க வந்து சீக்ரெட் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க. cryptographyன்றது சீக்ரெட் லாங்குவேஜ், கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறது. அப்ப கோடிங்ன்றது மெசேஜ் சென்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கோடிங்கை வந்து அவங்க அனுப்புறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து இப்போ இங்க அனுப்புறாங்க. அனுப்பும்போது அவங்க இந்த கோடிங் வச்சு அனுப்புவாங்க. இந்த கோடிங்கான ஆன்சர் வந்து என்னன்னா O க்கு வந்து L, H க்கு வந்து E, W க்கு வந்து T, X க்கு வந்து U, V க்கு வந்து S, Z க்கு வந்து W, L க்கு வந்து I, Q க்கு வந்து N. இத நம்ம படிக்கும்போது இது தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து இந்த கோடிங் வேர்ட்ஸ் தெரியும். அப்ப அவங்க படிச்சாங்கன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்டா வரும். let us win. இத தான் என்னன்னு சொல்றோம்னா கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். கிரிப்டோகிராஃபி. இன்னொரு எக்ஸாம்பிளும் கிரிப்டோகிராஃபி பாருங்க. இப்போ இது வந்து நமக்கு புரியாது. KDUGHRUN அப்படினா ஹார்ட் ஒர்க். இது எப்படி கிரிப்டோகிராஃபி? இது வந்து ஆரோ டயகிராம் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆரோ டயகிராம் புக்லயே எக்ஸாம்பிள் இருக்கு. ஆரோ டயகிராம் மூலமா O க்கு நேரா L, அப்ப இது ஆரோ மார்க் போட்டுருப்பாங்க. நம்ம இப்படி பாப்போம், ஒண்ணும் புரியாது. பட் it gives the meaning as let us win னு இருக்கும். இந்த கிரிப்டோகிராஃபி எப்படினா இப்போ K இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்துக்கிறேன் K னு. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்துக்கிறேன். H க்கு அப்புறம் I, J, K தேர்ட் வேர்ட் வருது. நெக்ஸ்ட் A க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா B, C, D. சோ தேர்ட். R க்கு அப்புறம் S, T, U. 3 letters. இங்க இருந்து பார்த்தோம்னா before எடுக்கணும். இங்க இருந்து பார்த்தோம்னா after எடுக்கணும். இப்ப T பார்த்தோம்னா E, F, G. D க்கு அப்புறம் after எடுக்கணும் இது. சோ இந்த மாதிரி ஒரு வேர்டிங் 3 லெட்டர்ஸா கான்ஃபிடென்ஷியலா சீக்ரெட்டா ஒரு மெசேஜை பாஸ் பண்றதுக்கு பேரு தான் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு புக்ஸ்ல. அச்சீவ்மென்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இதோட மெத்தட் எப்படின்னா இப்படிதான். பட் இதோட டிஃபரன்ஸ் 3 இருக்கு. மேபி மற்ற டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு 3, இதுக்கு 2, இதுக்கு 1. இங்க எப்படி இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் இருக்கும். இதுக்கு பேர் தான் கோடிங் டீகோடிங் சொல்றது. கிரிப்டோகிராஃபில வரதான் கோடிங் டீகோடிங். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். இதுதான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்ப ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்சி. இந்த நாலும் வச்சு தான் சம் போடுவோம். ரிஃப்ளெக்சிவ் அப்படினா என்ன அப்படினா m, இந்த r எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ரிலேஷன். r வந்து ரிலேஷன், ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. m ரிலேஷன் டு m. ரிஃப்ளெக்சிவ் m ரிலேஷன் டு m. அதாவது m is the relation of m. பார்த்தாலே தெரியுது m ரிலேஷன் சேமா இருக்கும். இப்போ ஒரு செட்ல a b கொடுக்குறாங்க. அதை நீ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது திருப்பி a cross a பண்றீங்க அப்படினா இதே தான் பண்ணுவோம். a, b, next b, a, b, b பண்ணுவோம். சோ இது வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையா, இதோட ரிஃப்ளெக்சிவ் என்ன அப்படினு கேட்டாங்கன்னா இந்த a, b, b இன்னும் c கொடுத்திருந்தாங்கன்னா c, c அந்த மாதிரி காமனா வந்தாதான் அதுக்கு பேர் ரிஃப்ளெக்சிவ். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ல ரிஃப்ளெக்சிவ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிஃப்ளெக்சிவ்க்கு கிளியரா மீனிங் தெரிஞ்சுங்க. ஒரே நம்பர் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 2, 3, 3, 5, 5
எந்த நம்பர் வருதோ ரிலேஷன் டு சேம் நம்பர். இப்போ m ரிலேஷன் டு m, n ரிலேஷன் டு n, s ரிலேஷன் டு s, p ரிலேஷன் டு p. இந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ். சேம் ரிலேஷன் வரும். பட் சிமெட்ரிக்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா m ரிலேஷன் டு n, so n is relation to n. m க்கு n ரிலேஷனா இருக்கிறதுனால கண்டிப்பா n m க்கு ரிலேஷனா இருக்கும். அப்படினா என்னன்னா இப்போ இந்த இதுல வந்து a, b ரிலேஷனா இருக்கிறதுனால b, a ரிலேஷனா இருக்கும். இப்போ இந்த செட்ல வந்து b, a கொடுக்கல. இப்போ இது வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொடுக்காம இந்த செட் மட்டும் கொடுத்திருக்காங்க, இது மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து சிமெட்ரியான்னு கேட்டா கண்டிப்பா சிமெட்ரி கிடையாது. சிமெட்ரியான்னு கேட்டா it does not satisfy the symmetry. ஏனா a, b தான் இருக்கு, b, a இல்ல. அப்பனா it does not satisfy the symmetry. So m is relation to n னா திருப்பி ரிவர்ஸ்லயே வரலாம். n is relation to m. So m n ரிலேஷன்னா n m ரிலேஷன் தான். அதே மாதிரி a is relation to b, b is also relation to a. So a, b, b, a இந்த ப்ரொசீஜர்ல வந்தாதான். இப்போ a, b ங்கிறதுனா அதோட ரிவர்ஸ் ப்ராடக்ட் கண்டிப்பா வரும். அப்படி வந்தாதான் சிமெட்ரின்னு சொல்லுவோம். Transitive டோட்டலா டிஃபரெண்ட். Transitive என்னன்னா 1 is relation to 2, 2 is relation to 3. இப்போ 1 வந்து 2 க்கு ரிலேஷன், 2 வந்து 3 க்கு ரிலேஷன். அப்படினா கன்ஃபார்மா இவங்க 1 க்கு ரிலேஷனா இருக்கணும். 1 ஓட ரிலேட்டிவ் வந்து 2 னா 2 ஓட ரிலேட்டிவ் 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்பனா 1 ஓட ரிலேட்டிவ் 3 ஆ இருக்கணும். ஆனா 3 ஓட ரிலேட்டிவ் 1 ஆ இருக்கணும்னு இல்ல. 1 ஓட ரிலேட்டிவ் கண்டிப்பா 3 ஆ இருக்கணும். இப்படி இருந்து பாருங்க, ஃப்ரண்ட்ல இருந்தா லாஸ்ட்க்கு போணும். So 1 is relative to 3. 1, 3 வந்தாதான் should satisfy. இந்த 1 ஓ 3 ஓ வந்தாதான் satisfy ஆகுது transitive. Equivalency. Equivalencyனா all the above 3 satisfies. அதாவது இந்த மூணுத்தையுமே satisfy பண்ணுச்சுனா equivalence propertyயும் satisfy ஆயிடும். Reflexive, symmetry, transitive இந்த மூணுத்தையும் satisfy பண்ணுச்சுனா that is an equivalency. That's all. These are the introduction for the first chapter.